அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு கொஸ்டின் வேர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா? அதுக்கு நமக்கு இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? ஒய், ஏன், கியூ. ஏன், ஒய், கியூ. சரியா? ஏன், ஒய், கியூ. அதுக்குள்ள அரபிக்கு என்ன? லேஷ். சரியா? லேஷ். அப்போ அந்த லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சென்டென்ஸ், அதான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ ஏன் தாமதம்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் தாமதம்? ஒய் ஆர் யூ லேட்? துமே தேர் கியூ ஹுவா? துமே தேர் கியூ ஹுவா? ஒய் ஆர் யூ லேட்? நீ ஏன் தாமதம்? இதுக்கு என்ன அரபிக்? சரியா? லேஷ் த தாக்கர். சரியா? லேஷ் த தாக்கர். லேஷ் ஒய் த தாக்கர் யூ லேட். சரியா? த தாக்கர், தாக்கர்னா லேட். த தாக்கர்னு சொன்னால் என்ன ஒரு தா முதல்ல வந்திருக்காங்கல்ல, அதுக்கு மீனிங் யூன்னு வருது. அப்போ தத்தாக்கர்னு சொன்னால் யூ லேட். அப்போ லேஷ்னா ஒய். அப்போ அரபிக் படி பார்த்தா யூ லேட் ஒய், யூ லேட்டுன்னு வருது. நம்ம ஒரு ஆர் சேர்த்து ஒய் ஆர் யூ லேட்னு சொல்கிறோம். சரியா? லேஷ் தத்தாக்கர் ஒய் ஆர் யூ லேட்? நீ ஏன் தாமதம்? துமே தேர் கியூ ஹுவா? துமே தேர் கியூ ஹுவா? கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதே லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அடுத்தால இன்னொரு சென்டென்ஸ் போடுறோம். சரி, அது என்ன தெரியுமா? ஏன் ஏதோ ஒரு பேச்சில் ஏதோ ஒன்று ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஏதோ சொன்னோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஏன் அப்படி சொல்கிற? ஏன் அப்படி சொல்கிற? சரியா? ஏன் அப்படி சொல்கிற? ஒய் டு யூ சே லைக் தட்? ஐசா கியூ போல்தே ஹோ? ஐசா கியூ போல்தே ஹோ? ஒய் டு யூ சே லைக் தட்? ஏன் அப்படி சொல்கிற? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் தக்குல் கிதா. சரியா? லேஷ் தக்குல் கிதா. லேஷ் ஒய் தக்குல் யூ சே கிதா லைக் தட். சரியா? லேஷ் ஒய் தக்குல் யூ சே கிதா லைக் தட். அப்போ சேரும்போது ஒய் டு யூ சே லைக் தட்? ஐசா கியூ போல்தே ஹோ? ஏன் அப்படி சொல்கிற? சரியா? லேஷ் தக்குல் கிதா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதே லேஷ். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சென்டென்ஸுமே நம்ம இப்போ லேஷுங்கிறோடைய வேர்டை யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். சரியா? அடுத்த வேர்டு வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நீ ஏன் அங்கே போனாய்ன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் அங்கே போனாய்? சரியா? நீ ஏன் அங்கே போன? சரியா? ஒய் டிட் யூ கோ தேர்? ஒய் டிட் யூ கோ தேர்? தும் வஹா கியூ கயா? தும் வஹா கியூ கயா? ஒய் டிட் யூ கோ தேர்? நீ அங்கே ஏன் போன? இல்லைனா நீ ஏன் அங்கே போன? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் ரஹத் ஹினாக். சரியா? லேஷ் ரஹத் ஹினாக். லேஷ் ரஹத் ஹினாக். சரியா? லேஷ் ஒய் ரஹத் டிட் யூ கோ ஹினாக் தேர்? அப்போ கரெக்டாக வருது. லேஷ் ரஹத் டிட் யூ கோ ஹினாக் தேர். சரியா? அப்போ ஒய் டிட் யூ கோ தேர் கரெக்டாக வருது. தும் வஹா கியூ கயா? நீ ஏன் இங்கே போன? கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இதே லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி என்ன கேட்குறோம்னா, ஏன் அங்கே நிற்கிறேன்னு கேட்குறோம். சரியா? ஏன் அங்கே நிற்கிற? சரியா? நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறதா நினச்சிக்கோங்க. ஏன் அங்கே நிற்கிற? ஒயர் ஸ்டாண்டிங் தேர்? ஆப் வகா கியூ கடை ஹோ? ஆப் வகா கியூ கடை ஹோ? ஒயர் ஸ்டாண்டிங் தேர்? ஏன் அங்கே நிற்கிற? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் தக்கஃப் ஹினாக். லேஷ் தக்கஃப் ஹினாக். சரியா? லேஷ் ஒய் தக்கஃப் யூ ஸ்டாண்ட் ஹினாக் தேர்? லேஷ் ஒய் தக்கஃப் யூ ஸ்டாண்ட். அதான் அந்த கஃப் தான் ஸ்டாண்டு. தக்கஃப்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டில் வரக்கூடிய தா தான் யூ. அப்போ தக்கஃப்னு சொன்னால் யூ ஸ்டாண்ட். அப்போ லேஷ் ஒய் தக்கஃப் யூ ஸ்டாண்ட் ஹினாக் தேர். அப்போ சேர்க்கும் பொழுது ஒரு ஆர் சேர்த்து ஒய் ஆர் ஸ்டாண்டிங் தேர். சரியா? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் தேர்? ஆப் வஹா கியூ கடை ஹோ? நீ ஏன் அங்கே நிற்கிற? சரியா? நீ ஏன் அங்கே நிற்கிற? ஒய் ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஆப் கியூ வஹா கியூ கடை ஹோ? கரெக்டாக? லேஷ் தக்கஃப் ஹினாக். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் இதே நம்ம லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்குறோம். சரியா? ஏன் அங்கே உட்கார்ந்துருக்க? ஒய் ஆர் யூ சிட்டிங் தேர்? தும் வஹா கியூ பைட்டே ஹோ? தும் வஹா கியூ பைட்டே ஹோ? ஒய் ஆர் யூ சிட்டிங் தேர்? நீ ஏன் அங்கே உட்கார்ந்துருக்க? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் தஜ்லிஸ் ஹினாக். சரியா? லேஷ் தஜ்லிஸ் ஹினாக். லேஷ் ஒய் தஜ்லிஸ் யூ சிட் ஹினாக் தேர்? இல்லைனா யூ ஆர் சிட்டிங். சரியா? லேஷ் ஒய் தஜ்லிஸ் யூ ஆர் சிட்டிங் ஹினாக் தேர். அப்போ சேர் சொல்லும்போது ஒய் ஆர் யூ சிட்டிங் தேர்? தும் வஹா கியூ பைட்டே ஹோ? நீ ஏன் அங்கே உட்கார்ந்துருக்க? கரெக்டாக வருது. சரியா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் அடுத்த வேர்டு இப்போ நம்ம அதே லேஷுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, கதவு ஏன் அடைச்சிருக்குன்னு கேட்குறோம். சரியா? கதவு ஏன் அடைச்சிருக்கு? ஒய் தி டோர் இஸ் க்ளோஸ்ட்? தர்வாஜா கியூ பந்து ஹே? தர்வாஜா கியூ பந்து ஹே? ஒய் தி டோர் இஸ் க்ளோஸ்ட்? கதவு ஏன் அடைச்சிருக்கு? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் அல் பாப் முக்லக். சரியா? லேஷ் அல் பாப் முக்லக். லேஷ் ஒய் அல்பாப் தி டோர் முக்லக் க்ளோஸ்ட். சரியா? லேஷ் ஒய் அல்பாப் தி டோர் முக்லக் க்ளோஸ்டு. சரியா?
அப்போ சேர் சொல்லும்போது அதான் லேஷ் ஒய் அல்பாப் தி டோர் முக்லக் க்ளோஸ்ட். அப்போ சேர் சொல்லும்போது ஒய் தி டோர் இஸ் க்ளோஸ்ட், ஒய் தி டோர் இஸ் க்ளோஸ்ட், தர்வாசா கியூம் பந்து ஹை, கதவு ஏன் அடைச்சிருக்கு. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ ஏன் கோபப்படுறன்னு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம். சரியா? நீ ஏன் கோபப்படுற, நீ ஏன் கோபப்படுற, ஒய் ஆர் யூ ஆங்கிரி, தும் குஸ்ஸா கியூ ஹோ ரா, தும் குஸ்ஸா கியூ ஹோ ரா, ஒய் ஆர் யூ ஆங்கிரி, நீ ஏன் கோபப்படுற. இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் இன் த காதப். சரியா? லேஷ் இன் த காதப், லேஷ் இன் த காதப், லேஷ் ஒய் இன் த யூ காதப் ஆங்கிரி. சரியா? லேஷ் ஒய் இன் த யூ காதப் ஆங்கிரி. அப்போ சேர்த்தவங்க ஒய் ஆர் யூ ஆங்கிரி, ஒரு ஆர் மட்டும் நம்ம இடையில சேர்த்து ஒய் ஆர் யூ ஆங்கிரின்னு சொல்கிறோம். தும் குஸ்ஸா கியூ ஹோ ரா, நீ ஏன் கோவப்படுற. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் அதே லேஷ் யூஸ் பண்ணி நீ ஏன் அரபி படிக்கிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் அரபி படிக்கிற, நீ ஏன் அரபி படிக்கிற. ஒய் டு யூ லேர்ன் அரபிக், ஒய் டு யூ லேர்ன் அரபிக், ஆப் அரபிக் கியூ सीखता है, ஆப் அரபிக் கியூ सीखता है, ஒய் டு யூ லேர்ன் அரபிக், நீ அரபி ஏன் படிக்கிற. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? லேஷ் த தாளம் அரபி. சரியா? லேஷ் த தாளம் அரபி, லேஷ் ஒய் த தாளம் யூ லேர்ன். சரியா? தாளம்னா லேர்ன், தத்தாளம்னு சொன்னால் யூ லேர்ன். அப்போ லேஷ் ஒய் தத்தாளம் யூ லேர்ன் அரபி அரபிக். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஒய் டு லேர்ன் அரபிக் கரெக்டாக வருது. ஆப் அரபிக் கியூ सीखता है, நீ ஏன் அரபி படிக்கிற. கரெக்டா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம இப்போ கேட்குறோம், நீ ஏன் அவங்ககிட்ட சொன்னேன்னு கேட்குறோம். சரியா? நீ ஏன் அவங்ககிட்ட சொன்ன, ஒய் டிட் யூ டெல் ஹிம், ஒய் டிட் யூ டெல் ஹிம், तुमने उसको क्यों बोला. சரியா? तुमने उसको क्यों बोला, ஒய் டிட் யூ டெல் ஹிம், நீ ஏன் அவங்ககிட்ட சொன்ன. இதை எப்படி அரபிக்கில் கேட்குறது? லேஷ் குல்த் லஹ். சரியா? லேஷ் குல்த் லஹ், லேஷ் குல்த் லஹ், லேஷ் ஒய் குல்த் டிட் யூ சே லஹ் ஹிம். சரியா? லஹ் தான் லஹ், அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய லஹ் தான் ஹிம். சரியா? அப்போ லேஷ் ஒய் குல்த் டிட் யூ சே லஹ் ஹிம். அப்போ ஒய் டிட் யூ சே, ஒய் டிட் யூ டெல் ஹிம் கரெக்டாக வருது. சரியா? ஒய் டிட் யூ டெல் ஹிம். சரியா? லேஷ் குல்த் லஹ். ஓகே. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? மாசலாம்.